அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதம் திங்கட்கிழமை இந்த 14ஆம் தேதி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த காலையில உங்கள் கடமையை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டீர்களா? வெளியே புறப்பட ஆயத்தம் ஆயிட்டீங்களா? பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் ஸ்கூல் போக ஆயத்தமாயிட்டு இருக்கீங்களா? காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, சில முக்கியமான வேலையை செய்யணும்னு வீட்டை விட்டு புறப்படுறவங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு புறப்படுறவங்க, ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று புறப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வீட்டில இருந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள புறப்படக்கூடிய நபராய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்காக நான் முக்கியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு அப்புறமா நீங்க புறப்படுங்க. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பொக்கடிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 2 விஷயம் உங்க லைஃப்ல வரும். ஒண்ணு மாயையான விஷயம், இன்னொன்னு நிலையான தேவ கிருபை. நீங்கள் மாயையை பற்றி கொள்வீர்களேயானால் கிருபையை வீணடிக்கிறீர்கள். கிருபை உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. விசேஷமாக வீட்டை விட்டு வெளியே புறப்படக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே உங்கள் பயிலகத்திற்கு, பள்ளிக்கூடத்திற்கு, காலேஜுக்கு, வேலை ஸ்தலத்திற்கு அல்லது வாகனத்தில் நீங்கள் பயணிக்கும் பொழுது சாலையில், வீதியில் உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, ஆண்களுக்கு விசேஷமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்ப்பாளினராகிய சில பெண்களை பார்க்கும் பொழுது, எல்லா பெண்களும் சொல்லல, சில குறிப்பிட்ட பெண்களை பார்க்கும் பொழுது உங்க ஃபீலிங்ஸ்ல, உங்க உள்ளத்துல, உணர்வுல பட்டாம்பூச்சிகள் பறக்கும். அது போலவே பெண்மணிகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிகளுக்கு, வேலை ஸ்தலங்களுக்கு அல்லது சில ஊர் பயணங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, எல்லா ஆண்களையும் அல்ல, சில ஆண்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள, உணர்வுல, ஃபீலிங்ல சில பட்டாம்பூச்சிகள் பறக்கும். இப்படி பட்டாம்பூச்சி பறக்குதே, அந்த ஃபீல் தான் நிதர்சனம் என்று எண்ணி அந்த ஃபீலையே நீங்க கேட்ச் பண்ணி அதையே நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நீங்க மாயையை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். இப்ப உங்க மனசுக்குள்ள எதிர்ப்பாளினரை பார்க்கும் பொழுது உங்க ஃபீல்ல ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது இல்லையா, அதுதான் உண்மை என்று நீங்கள் தவறாக கணித்து அந்த எண்ணங்களையும் அந்த நபர்களையும் நீங்க பிடித்துக் கொண்டே இருப்பீர்களேயானால் நீங்கள் மாயையை பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். என்னாகும்? ஒரு நாள் பறக்கிற பட்டாம்பூச்சி ஒரு நாள் கம்பளி பூச்சியா மாறும், ஏன் கற்பாம்பூச்சியா கூட மாறும். இது ஒரு சின்ன ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு கடந்து போங்க. படிக்க போறீங்களா? அதானே உங்க ஃபோக்கஸ். காலேஜ் போறீங்களா? அதுதானே உங்கள் நோக்கம். படிக்கிறதுக்கு தானே போறீங்க, சம்பாதிக்க தானே போறீங்க, ஊழியம் செய்ய தானே போறீங்க, ஊருக்கு தானே போறீங்க, ஒரு முக்கியமான வேலை விஷயமா தானே போறீங்க, ஒரு முக்கியமான காரியத்தை நிறைவேற்ற தானே போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு தானே போறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே போறீங்க. அதுல கவனம் செலுத்துங்க. அந்த காரியத்தை செய்வதில் அக்கறையா இருங்க. தேவையில்லாம பட்டாம்பூச்சி, கரப்பாம்பூச்சின்னு கண்டதை பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையை வீணாக்கி விடுவீர்கள். அன்பானவர்களே, உங்கள் வேலை என்னவோ அதில் கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் கடமை என்னவோ அதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் படிப்பு அதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் ஊழியம் அதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் காரியம் என்னவோ அதில் கவனம் செலுத்துங்கள். அதில் நீங்கள் கவனம் செலுத்தி ஜெயிப்பதற்காகத்தான் தேவ கிருபை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக அல்ல, மாயை பிடித்துக் கொள்வதற்காக அல்ல. நீங்கள் படிப்பில் வளர, தேர, உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் வெற்றி காண, உங்கள் விசுவாச வாழ்க்கையில், உங்கள் பரிசுத்த ஜீவியத்தில், உங்கள் பொருளாதார வாழ்க்கையில் சீர்சிறப்பு பெற்று அடுத்த நிலை அடைவதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையை தருகிறார். ஆகவே உங்களுடைய ப்ரொஃபஷனல், உங்கள் காரிய கடமைகள் அதுல கவனம் செலுத்தி அதை சிறப்பாய் நீங்கள் செய்வீர்களேயானால், உண்மையாக நான் சொல்லுகிறேன், வருங்காலங்களில் உங்க வாழ்க்கையை அழகான பட்டாம்பூச்சியா மாறும். நீங்களே உயர்ந்த தரமான இடத்தில் பறக்க ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கிருபையை தரார்.
ஆகவே எதிர்ப்பாளினரோடு பழகக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு உங்கள் கவனத்தை கையாளுங்கள். உங்களுடைய காரிய கடமையில் கவனத்தை செலுத்துங்கள். தேவ கிருபையை விரயமாக்காதீர்கள். மாயையை பற்றி கொண்டு மடிந்து போகாதீர்கள். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் கொடுத்த நாள். இந்த நாள் நீங்கள் படிப்பில் ஜெயிக்க, உங்கள் தொழிலில் ஜெயிக்க, உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேற்றப்பட, உங்கள் பயணங்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுடைய விருப்பங்கள் நல்ல நல்ல விருப்பங்கள் நிறைவேற்றப்பட, நீங்கள் அற்புதமான உயரங்களை அடைவதற்காக ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய காரிய கடமையில் கவனம் செலுத்தி உங்களை தரமா உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களை மேன்மையாக வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும். உங்க வருங்காலங்கள் ரொம்ப ரொம்ப அழகா மாறும். அழகான தீர்மானங்களை எடுங்கள். சில விஷயத்துக்கு நோன்னு சொல்லுங்க. சில இடத்தை போவதை தவிர்த்து விடுங்கள். சில நபரோடு பேசுவதை, பார்ப்பதை, பழகுவதை தவிர்த்து விடுங்கள். எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்துங்கள். அங்கே உங்கள் ஆற்றல் பாய்ச்சப்படட்டும். பரிபூர்ணமான வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப மகிமையான வாழ்க்கையா, சீரும் சிறப்புமான வாழ்க்கையாக இருக்கும். அதுபோலவே இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். நாம் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை, இந்த காலையில என்னோடு கூடவே சேர்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் இன்றைக்கு சில இடங்களுக்கு செல்லுகிற சூழல்கள், வேலை ஸ்தலங்களுக்கு, கல்லூரிக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, தொழில் செய்வதற்கு, வருமானத்தை ஈட்டுவதற்கு, சில முக்கியமான காரியங்களை செய்வதற்கு என்று புறப்படலாம். அநேக பாவ சோதனைகள் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வரலாம். அந்த பாவ சோதனையில் சிக்கி தேவையற்ற மாயைகளை உடைய பிள்ளைகள் பற்றி கொண்டு தங்கள் வாழ்க்கையை வீணாக விரயமாக ஆக்கி கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு அவருடைய காரிய கடமையில் கவனம் செலுத்தி இன்றைக்கு என்னென்ன காரியங்களை சிறப்பாய் சீராய் செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாய் செய்துவிட உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கவனத்தை தருவீராக. தேவையற்ற கவன சிதறலில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு நீர் அவர்களுக்கு இன்றைக்கு தரக்கூடிய கிருபையை பெற்று கல்வி வாழ்வில் ஜெயிப்பார்களாக, பொருளாதார வாழ்வில் ஜெயிப்பார்களாக, ஆரோக்கிய வாழ்வில் ஜெயிப்பார்களாக, ஆவிக்குரிய வாழ்வில் ஜெயிப்பார்களாக, பாவ சோதனைகளை ஜெயிப்பார்களாக. வெற்றிகரமான முற்போக்கான நன்மைகள் தந்து கனப்படுத்தி ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளை விசேஷமாக பரலோக தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.